அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதுக்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு எப்பொழுதுமே திரு கருணாநிதி குடும்பம் செஞ்சது சரித்திரம் கிடையாது. அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். ஆகவே இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் அணை 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. விவசாயிகளுக்கு தேவையான நீர், இதை பயன்படுத்தி தான் இந்த விவசாயிகள் விவசாய தொழிலுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அதோட இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதும் இந்த முல்லை பெரியார் அணையில் வருகிற நீர் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி இந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இங்கே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். நீண்ட நாள் பிரச்சனை முல்லை பெரியார் அணை நீர்மட்ட உயர்வு, அதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு கேரள அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்த மாட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, 4 ஆண்டுகள் ஆச்சு, நிறைவேற்றது 5வது ஆண்டு. இன்னும் ஒரு 7 மாசம் தான் தேர்தல் இருக்குது. ஏன் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த முதலமைச்சரை சந்திச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் முல்லை பெரியார் அணையில் உட்பட்ட இந்த மக்களுக்கு தேவையான நீராதாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா எடுக்கல. இதுதான் திமுக. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வைகை அணை தூர்வார வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வைகை அணை தூர்வாரப்படும், ஆழப்படுத்தப்படும், பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எல்லா அணைகளும் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்பொழுது நீர் தேங்கி இருந்த காரணத்தினால வைகை நீர் தூர்வார முடியல. மேட்டூர் அணையெல்லாம் தூர்வாரப்பட்டது. 83 ஆண்டு காலம் அணை கட்டப்பட்டு தூர்வாராமல் இருந்தது. அந்த அணையும் தூர்வாரியது அண்ணா திமுக ஆட்சியில். அதுபோல தமிழகத்திலே எந்தெந்த அணைகளெல்லாம் தூர்வார வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற பொழுது ஆட்சி மாற்றம். அதனால இந்த வைகை அணை தூர்வார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தவுடன் வைகை அணை தூர்வாரப்படும்.